தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தித்திருப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்வுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ? ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனுக்கு முதல் வணக்கம். நன்னும் இளமை பருவத்திலே முதல் எனது நாவில் அசைந்த மொழியாகிய எனது தாய்மொழிக்கும், எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைந்த மொழியாகவும், எங்கள் எண்ணங்களை எல்லாம் கூறுவதற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்து மொழியாகவும் விளங்கக்கூடிய அன்னை தமிழையும் வணங்குகின்றேன். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கல், அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளான். ஒரு அற்புதமானதொரு நிகழ்வு, ஆன்மீக நிகழ்வு. செங்குந்தர் கல்யாண மண்டபம் மல்ல சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஆன்மீக அமைப்பால் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த நிகழ்வில் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல தாகு சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் வரையலாத அந்த சூழலில் இந்த அற்புதமான ஒரு இடத்தில் சுவாமிஜி போன்ற மகான்கள் இருக்கக்கூடிய இந்த சிறந்ததொரு சபையில் உரையாற்றுவதற்கான ஒரு நல் வாய்ப்பு எனக்கு கிட்டியமைக்கு முதலில் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், என் தந்தைக்கு நிகரான காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் அவரை தந்தை என்று குறிப்பிட்டேன் என்றால், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். சமீப காலமாக கம்பராமாயணம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் சொற்பொழிவுகளை நான் நிகழ்த்தி வருவதற்கு ஒரு முதன்மை காரணமாக ஐயா அவர்கள் விளங்குகிறார்கள். ஆதலால் அவர்களை அப்படி குறிப்பிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த அழகான ஒரு அமைப்பில் செங்குந்தர் கல்யாண மண்டபத்தின் தலைவராக இருந்து இந்த ஆன்மீக நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா திரு வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக விளங்கக்கூடிய திரு வரதராஜன், திரு வேலாயுதம் ஐயா, திரு சுரேஷ் கிருஷ்ணன் ஐயா என்று இந்த அமைப்பை சார்ந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்த அமைப்பின் பின்புலமாக செயல்பட்டு வரக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் ஆஸ்திக அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இதுகாரும் சுவாமிஜி அவர்கள், நியமானந்தா சுவாமிஜி அவர்கள் மிக அழகானதொரு உரையை நிகழ்த்தினார்கள். நான் வியந்து அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் அவர்களின் உரையின் ஊடாக நான் தெரிந்து கொண்டேன். இந்த பாரத தேசத்தினுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை. அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், முன்னை பழமைக்கு பழமையாகவும் பின்னை புதுமைக்கும் புதுமையாகவும் விளங்கக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய தேசம். இது எப்பேற்பட்ட பூமி, இது காலம் காலமாக ஒரு ஆன்மீக பூமி. யார் யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. யார் யார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே காலம் காலமாக ஒரு ஆன்மீக மண்ணாக, ஆன்மீக பூமியாக விளங்கக்கூடிய இந்த பாரத தேசம் எப்பேற்பட்ட பெருமை உடைய தேசம் என்பதை மிக அழகாக அந்த தேசத்தினுடைய இந்த வரலாற்றோடு ஆங்காங்கே தொட்டுக்காட்டி பேசி சென்றார்கள். இந்த அந்தர்யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வினை முழுமை செய்வதற்கு ஏற்ற வகையில் இறைவனை நாம் உள்ளீடாக நமக்குள்ளேயே தேட வேண்டும் என்றும் ஆங்காங்கே சுட்டிக்காட்டினார்கள். ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு திருமூலரின் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. திருமூலர் சொல்லுவார், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிராணர்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காரா மணி விளக்கம் என்று சொல்லுவார். ஒருவர்
புறத்தில் இறைவனை தேடுவதை காட்டிலும் அகத்தில் இறைவனை தேட வேண்டும் என்று வித்திட்டு சென்றார் திருமூலர். அதனால்தான் அவர் சொல்கிறார், உள்ளம் பெரும் கோயில். நம்முடைய உள்ளம்தான் மிகப்பெரிய கோயில். அதனால்தான் சொல்லுவார்கள், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று. ஆனால் மனம் செம்மையாகின்ற வரையில் மந்திரம் ஜபிக்க வேண்டும். எப்போது மனம் செம்மையடையும்? நாம் உள்ளத்திலே இறைவனை காணுகின்ற பொழுது, நாம் தியானத்தில் மூழ்குகின்ற பொழுது அது நடக்கும். அப்போது மனம் செம்மையடையும். அதனால்தான் திருமூலர் உள்ளம் பெரும் கோயில் என்று சொன்னார். ஊன் உடம்பு ஆலயம், சீவன்தான் சிவலிங்கம். நம்முடைய உடலில் உயிர் இருக்கக்கூடிய வரையில்தான் நமக்கு மதிப்பு. ஒரு வேளை இந்த உடலை விட்டு சீவன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் பிரிந்து விட்டால் அடுத்த கணமே நம்முடைய பெயர் மாற்றப்படும். என்ன பெயர் வைப்பார்கள்? பெயரினை நீக்கி பிணம் என்று பெயர் வைத்து நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்து போவாரே, இதுதான் சொல்லுவாங்க. அடுத்த கணம் நமக்கான பெயர் என்பது இல்லாமல் போய்விடும். அப்படியானால் உள்ளே இருந்து ஏதோ ஒன்று நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அது சிவலிங்கமாக இருக்கலாம், நாம் நினைத்து பார்க்கக்கூடிய, நாம் உள்ளத்தின் ஊடாக எண்ணி பார்க்கக்கூடிய எந்த ஒரு கடவுளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சக்தி நம்முடைய உள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு சாதாரணமாக நம்முடைய உடலில் அந்த சீவன் என்று சொல்லக்கூடிய உயிர் தங்குகின்ற பொழுது இங்கே பத்தி இருக்கிறது. நான் இதை தொட்டேன் என்றால் நிச்சயமாக சுட்டுவிடும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய உடலில் இருந்து வெளியே சென்ற பின் முழுதாக எரித்தால் கூட நமக்கு ஒன்றும் செய்வதில்லை. அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது தானே. நிறைய நாத்திகவாதிகள் சொல்வார்கள், கடவுள் எங்கே இருக்கிறார், பார்க்க முடியுமா? கண்ணால் பார்ப்பதே பல நேரங்களில் பொய்யாகி விடுகின்றது. கண்ணால் பார்க்க இயலாத ஒன்றை எப்படி நம்புவது? எத்தனையோ விவாதங்கள் நடந்த ஒரு மண்தான், ஒரு தேசம்தான் இந்த தேசம். எந்த அளவிற்கு ஆன்மீக பெரியோர்கள் இருந்தார்களோ, எத்தனையோ எதிர்ப்புகளை சம்பாதித்துதான் இன்றைக்கும் இந்த மண்ணில் ஆன்மீகம் தழைத்து நிற்கின்றது. எங்கே இருக்கிறார் கடவுள்? அவரை காட்டிவிட முடியுமா? நம்முடைய சிற்றறிவால் அவரை அறிந்து விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. கடவுள் என்பது அறியக்கூடிய ஒரு பொருள் அல்ல. கடவுள் என்பது நமக்கு உள்ளே நாம் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு பொருள். நம்முடைய உணர்வினால் உணரக்கூடிய ஒன்று கடவுள். ஒரு சின்ன உதாரணம் இங்கே நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது இந்த அவையில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். ஏறக்குறைய இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், ஐயா வேலாயுதம் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்று அனைவரும் ஒரு வார காலமாக, ஒரு மாத காலமாக இருந்து பத்திரிகை அடிப்பது, செய்திகளை உங்களுக்கு எல்லாம் அனுப்புவது, சுவாமிஜி அவர்களிடத்தில் அனுமதி பெற்று அவர்களை உரை நிகழ்த்த அழைப்பது, என்னை போன்ற பேச்சாளர்களை உரை நிகழ்த்த தகவல் சொல்லுவது என்று ஏறக்குறைய ஒரு மாத காலமாக இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்வதற்கு முன்னதாக இங்கே நாற்காலியை போட்டு, இது போன்ற ஒரு மைக், இது போன்ற ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து, நான் குடிப்பதற்கு இங்கே நீர் என்று எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்வதற்கு குறைந்தபட்சம் இதற்கு பின்புலமாக ஒரு 10, 15, 20 பேராவது செயல்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எல்லாம் சரியாக இயங்குவதற்கு, இருப்பதற்கு குறைந்தபட்சம் இந்த ஒரு சாதாரண ஒரு அரங்கில் நம்மை எல்லாம் அமர வைத்து, என்னை உரை நிகழ்த்த வைத்து, நாம் கேட்பதற்கு இதற்கு பின்புலமாக எத்தனையோ பேர் இருந்து செயலாற்ற வேண்டும். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது. இங்கே ஆறு, இங்கே ஏரி, இங்கே குளம், இங்கே குட்டை, இங்கே கடல், இங்கே மலை, இங்கே காடு, இப்படி இந்த இடத்தில் இவை இருக்க வேண்டும், இந்த நேரத்தில் இப்படி இயங்க வேண்டும், இந்த ஜீவராசிகள், இந்த உயிர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பிறப்பெடுக்க வேண்டும், பின் அழிய வேண்டும். ஒருவேளை நம்முடைய பாவ புண்ணியங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்தால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும்.
ஏதோ ஒரு சக்தி பின்புலமாக இருந்து கொண்டு நம்மை இயக்குகின்றது தானே. நாமக்கல் கவிஞர் அழகாக சொல்லுவார், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவன அவை என்ன, சொல்ல போனால் இவற்றிற்கெல்லாம் யாரோ ஒரு அதிகாரி இருக்கிறார்கள் தானே என்று கேட்பார். சரியான நேரத்தில் சூரியன் வர வேண்டும், சரியான பொழுதில் அது மேற்கு திசையில் மறைய வேண்டும், சரியான நேரத்தில் அமாவாசை வர வேண்டும், சரியான நேரத்தில் பௌர்ணமி நிலவாக நிலவு ஜொலிக்க வேண்டும். எல்லாம் ஏதோ ஒரு வரைமுறைப்படி இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால், ஒரு சாதாரணமான இந்த நிகழ்விற்கே எத்தனை பேர் பின்புலமாக இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது. அதை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு நாம் உணர வேண்டும் என்று இந்த பாரத தேசத்தை சார்ந்த ஞானிகளும் மகான்களும் சொல்லி சென்றார்கள். அதை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் மிக அழகாக, மிக தெளிவாக இங்கே விளக்கி சென்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில், புண்ணியம் வாய்ந்த புனிதம் மிக்க ஒரு ஆன்மீக தேசத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை எத்தனையோ மாயைகளை காட்டி இந்த உலக வாழ்க்கைக்குள் நம்மை கட்டுண்ட செய்யும். ஆனாலும் அவ்வப்பொழுது இது போன்ற ஆன்மீக விஷயங்களை நாம் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்மோடு அது நின்றுவிடக் கூடாது. இன்னும் ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து இது போன்ற சொற்பொழிவுகள் நடத்தினால் யார் வந்து கேட்பது? இப்போது இருக்கக்கூடிய அவசர உலகில் ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இது போன்ற ஒரு அலைபேசியில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து இருக்கின்றது என்றால் அதை பார்ப்பதற்கு கூட இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை. ஒரு நிமிடத்தில் ஏதாவது ஷார்ட்ஸ் இருக்கின்றதா என்று அதைத்தான் தேடி 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 பார்க்கிறார்கள். பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அடுத்த தலைமுறை இழந்து கொண்டே வருகின்றது. எனவே நீங்கள் அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்களோடு சேர்த்து கொண்டு உங்களுடைய பேர பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். நிச்சயமாக இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும். எனக்கு இங்கே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அழியா அழகன் ராமன். ராமபிரானுடைய அந்த அழகை, ராமபிரானுடைய அந்த சௌந்தரியத்தை பேச வேண்டும் என்றால், அவருடைய லாவண்யத்தை பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுதும் போதாது, பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனாலும் நேரத்தின் அருமை கருதி தலைப்பை ஒட்டி சில விஷயங்களை தொட்டு சென்று ஆங்காங்கே பேசி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பாரத தேசம் எவ்வளவு பழமையானது என்று சொன்னார்கள். இந்த பாரத தேசத்தில் சைவ வழிபாடும் வைணவ வழிபாடும் எவ்வளவு பழமையானது என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாது. எப்போது இந்த தேசம் தோன்றியதோ அப்போதே இங்கே வழிபாடு என்பதும் தோன்றி இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான நூல் எது என்றால் தொல்காப்பியம். 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தொல்காப்பியரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம். அந்த இலக்கண நூலில் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறார், மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று சொல்லி இருக்கிறார். இதற்கு என்ன பொருள்? இந்த தமிழ்நாடு 4 நிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, இன்றைக்கும் குன்று இருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் என்று நாம் சொல்கின்றோம். தொல்காப்பியர் அன்றைக்கே சொல்லி சென்றார், சேயோன் மேய மைவரை உலகம் என்று. சேயோன் என்றால் முருகப்பெருமான். மலையும் மலை சார்ந்த இடங்களில் வாழக்கூடிய மக்களாலும் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு கடவுள் முருகப்பெருமான். காடும் காடு சார்ந்த பகுதியிலும் வாழக்கூடிய ஆயர் குலத்து மக்களால், இடையர் குலத்து மக்களால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு கடவுள் திருமால். இப்படி வருணன், இந்திரன், கொற்றவை என்று எத்தனையோ வழிபாட்டு முறை 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த தமிழகத்தில் இருக்கின்றது. அதனால் தான் ஆதாரபூர்வத்தோடு சொல்கின்றோம், இந்த பாரத தேசம் ஆன்மீக பூமி. குறிப்பாக இந்த தமிழ் தேசம்,
தமிழ்நாடு. எனவே காலம் காலமாக இந்த திருமால் வழிபாடு, சிவன் வழிபாடு என்பது காலம் காலமாக வரக்கூடிய ஒரு மரபு. இன்றைக்கும் நாம் ராமபிரானுடைய பெருமைகளை ராமாயணத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருமுறைகளையும் தேவாரங்களையும் நாம் இன்றைக்கும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். சிவபெருமானுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் சுவாமிஜி சொன்னார்கள், முன்னை பழமைக்கும் பழமை, பின்னை புதுமைக்கும் புதுமை. இனி எத்தனை காலங்கள் கடந்தாலும் இந்த வழிபாட்டு முறை என்பது இந்த தேசத்தில் அழியாது. எங்கே வேண்டுமானாலும் பக்தி குறைந்து போகலாம், எங்கே வேண்டுமானாலும் ஆன்மீகம் தளர்ந்து போகலாம். ஆனால் நம்முடைய தேசத்தில் ஒரு நாளும் ஒரு காலத்திலும் பக்தி என்பது குறையவே குறையாது. இது போன்ற ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்ற வரையில், இவர்களை போன்ற மகான்கள் இருக்கின்ற வரையில் இங்கே பக்தி என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒரு சக்தி. அது நம்முடைய நாடியில், நம்முடைய நரம்பில், நம்முடைய ரத்தத்தில் கலந்திருக்கின்றது. எந்த ஒரு கடினமான சூழல் வந்தாலும் மனம் நம்மை அறியாமல் அந்த ஆண்டவன் மீது செலுத்தும். இறைவனை அப்படியே நினைத்து கண்ணீர் வடிப்போம். இது இயற்கையாகவே நம்முடைய மரபணுவில் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றே சொல்ல வேண்டும். இந்த திருமால் வழிபாட்டை பற்றி பார்த்தோம். தொல்காப்பியருடைய காலம் தொடங்கி சிலப்பதிகாரத்தில் கூட ஆய்ச்சியர் குரவை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் திருமாலை வழிபாடு செய்திருக்கக்கூடிய அந்த செய்தி கிடைக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில், தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, இளங்கோவடிகள் சொல்கிறார். தொல்லிலங்கை, பழமையான அந்த இலங்கையை அழித்த, அந்த இலங்கை வேந்தனாகிய ராவணனை அழித்த அந்த ராமபிரானுடைய பெருமையை கேளாத செவியெல்லாம் செவிகளே அல்ல. நம்முடைய செவிகள் புண்ணியம் செய்திருக்கின்றன. ராமபிரானுடைய பெருமையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிலப்பதிகார வரி இது. பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவோ, நாராயணா எண்ணாத நாவென்ன நாவோ. நம்முடைய நாக்கு எதற்காக இந்த பிறவி தெரியுமா? நம்முடைய நாக்கு எதற்காக இருக்கின்றது தெரியுமா? நாராயணா 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 என்று சதா சர்வகாலமும் சொல்லுவதற்காகத்தான் இந்த நாக்கு. நாராயணனுடைய அந்த திருநாமத்தை ஜெபிக்காத, சொல்லாத நாவெல்லாம் ஒரு நாவா? அது நாக்கே கிடையாது. சொல்பவர் இளங்கோவடிகள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் அவர் சொல்லி சென்றார். இந்த கண்கள் எதற்கு தெரியுமா? இறைவனுடைய அந்த சௌந்தரியத்தை, இறைவனுடைய அந்த அழகை கண்குளிர தரிசிப்பதற்கு. செய்ய கரியவனை காணாத கண் என்ன கண்ணோ, கண் இமைத்து காண்பார்தான் கண் என்ன கண்ணோ என்று சொல்லுவார். செய்ய கரியவனாக விளங்கக்கூடிய அந்த திருமாலை காணாத கண்கள் எல்லாம் கண்களே அல்ல. அப்படி அந்த திருமாலை காணுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் இமைத்தால் அதுவும் ஒரு கண்ணா? கண்களை இமைக்காமல் அந்த கடவுளையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை இளங்கோவடிகள் சொல்லி சென்றிருக்கிறார். இப்படி காலம் காலமாக ஒரு நீண்ட மரபு, திருமால் வழிபாடு என்பது ஒரு நீண்ட மரபு. கம்பருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு என்று இருவேறு கருத்துக்கள் இருக்கலாம். எப்படியானாலும் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் கம்பர். ஆனால் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட காலத்திலேயே இங்கே திருமால் வழிபாடு இருந்திருக்கின்றது. புறநானூற்றில் ஒரு அழகான பாடல், ஊன் பொதி பசுங்குடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? கம்பருக்கு முன்னதாக இங்கே ராமாயணமே இல்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. காலம் காலமாக ராமாயணத்தினுடைய பெருமை பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நாடு நம்முடைய தமிழ்நாடு. ஒரு தேசம் நம்முடைய தமிழ் தேசம். வால்மீகி ராமாயணத்தை வடமொழியில் எழுதிய காலம் தொட்டே இங்கே தமிழிலும் ராமாயணம் பற்றிய பெருமை பேசப்பட்டு வந்தது என்பதற்கு ஒரு உதாரணம். புறநானூறு எழுதப்பட்டு 2500 ஆண்டுகள் கடந்து விட்டன. புறநானூற்றில் ஊன் பொதி பசுங்குடையார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சோழ மன்னன், அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் மன்னர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த மன்னரை புகழ்ந்து பாடி அவரிடம் நிறைய பரிசுகளை பெற்று வாழ்வது புலவர்களுடைய மரபாக இருந்தது.
அப்படி இந்த புலவர் மன்னரை, சோழ மன்னன் இளஞ்சேட் சென்னியன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனை பார்ப்பதற்காக செல்கிறார். அந்த மன்னனை பார்த்து அவருடைய வீர தீரத்தை எல்லாம் பாராட்டி பரிசுகளை பெற்று வருகிறார். அப்படி நிறைய பரிசுகள் மன்னர்கள் அன்றைய காலகட்டத்தில் வரையறையே இல்லாமல் பொன், பொருள், செல்வம், ஆடை, அணிகலன், ஆபரணம் என்று அள்ளி 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 கொடுத்தார்கள் புலவர்களுக்கு. புலவர்கள் வறுமையின்றி வாழ்ந்தால்தானே இந்த நாட்டில் நல்லறிவு கிட்டும். அதனால்தான் அந்த புலமைக்கு உரிய மதிப்பை கொடுத்தார்கள். அப்படி நிறைய ஆபரணங்கள். அந்த புலவர் என்ன செய்தார்? தன்னுடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள் என்ற அனைவருக்கும் அந்த ஆபரணங்களை எல்லாம் பிரித்து 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 கொடுத்தாராம். அப்படி பிரித்த போது அதுவரையில் ஆபரணங்களையே கண்டிராத வறுமை நிலையில் வாழ்ந்த அந்த உறவினர்கள் தலையில், நெற்றியில் அணியக்கூடிய நெற்றி சுட்டியை கால்களிலும், கால்களுக்கு அணியக்கூடிய அந்த கொலுசினை கைகளிலும், கைகளுக்கு அணிய வேண்டிய அந்த கடகத்தை, அந்த வளையலை கழுத்திலும் மாற்றி 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 அணிந்து கொண்டார்களாம். இது எப்படி இருந்ததாம்? ராமகாதையில், ராமாயணத்தில் புறங்கினங்கள் எல்லாம் சீதாதேவி கலற்றி போட்ட அந்த நகைகளை எல்லாம், கழுத்தில் அணியக்கூடிய நகைகளை காலிலும், காலில் அணியக்கூடிய நகைகளை கைகளிலும், கைகளில் அணிய வேண்டிய நகைகளை கழுத்திலும் மாற்றி 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 அந்த புறங்கினங்கள் அணிந்து பார்த்தது போல இருந்தது என்று புறநானூறு பதிவு செய்திருக்கின்றது. கம்பராமாயணம் எழுதப்பட்டது 9ஆம் நூற்றாண்டிற்கு பின்னதாக. புறநானூறு எழுதப்பட்டது கிபி 1 நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, கிமு என்று கூட சொல்கிறார். எனவே ராம சரிதை, ராம காவியம், ராமபிரானுடைய அந்த பெருமை என்பது, ராமபிரானுடைய அழகு என்பது அழியாத அழகு. காலம் காலமாக 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவருடைய அழகு என்பது, அவருடைய பெருமை என்பது, அவருடைய சரிதம் என்பது பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தேசமாக நம்முடைய தேசம் விளங்குகின்றது என்பதற்கு இந்த ஒரு சான்று போகும். சரி, சிலப்பதிகார காலத்திற்கு பின்னதாக, புறநானூற்றிற்கு பின்னதாக ஆழ்வார்கள் 12 வந்து திருமாலுடைய நாமங்களை, திருமாலுடைய பக்தியை அழகாக, மிக அழகாக நமக்கு வடித்து கொடுத்தார்கள். அதில் ராமபிரானுடைய அழகில் மிகவும் லயித்து 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 பாடல் பாடிய ஒரு ஆழ்வார் என்றால் குலசேகர ஆழ்வார். அவர் சொல்கிறார், நாம் இறைவனிடம் வரம் கேட்க வேண்டும் என்றால் எவற்றையெல்லாம் கேட்போம்? நல்ல வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், நல்ல கல்வி வேண்டும், நிறைய வசதி வேண்டும், எனக்கு இது வேணும் அது வேணும், என் பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், என் பொண்ணு மெடிக்கல்ல பாஸ் பண்ணணும், MBBS பாஸ் பண்ணணும், இப்படி நிறைய நமக்கு என்ன எல்லாம் தேவை இருக்கின்றதோ நாம் இறைவனிடம் கேட்போம். குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் பதவியும் மன்னரசும் நான் வேண்டேன், திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. அந்த இந்திரலோகத்தையே எனக்கு கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம், தேவேந்திரனுடைய அந்த பதவியையும் அந்த செல்வத்தையும் கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம், இந்த மண்ணில் மன்னனாக அரசராக வாழக்கூடிய அந்த தகுதியும் அந்த பதவியும் எனக்கு வேண்டாம். திருவேங்கடமலையில் வீற்றிருக்கிறாரே, அந்த இறைவன் இருக்கக்கூடிய வேங்கடமலையான் வீற்றிருக்கக்கூடிய அந்த வேங்கடமலையில் ஒரு குலத்து மீனாக பிறக்கும் விதியுடையேன் ஆவேன். சரி, அப்படி ஒரு விதி எனக்கு விதிக்கப்படவில்லை என்றால் திருவேங்கடமலையில் ஒரு தம்மரமாக, ஒரு மரமாக நிற்கக்கூடிய, ஒரு முள் மரமாக நிற்கக்கூடிய ஒரு பிறவியையாவது எனக்கு கொடு, அந்த வரத்தையாவது எனக்கு கொடு. சரி, அதுவும் எனக்கு விதிக்கப்படவில்லை என்றால் உன்னுடைய படியாய் கிடந்து அந்த திருவேங்கடமலையில் இறைவனை சதா சர்வ காலமும் தரிசிக்கக்கூடிய, இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த படியாய் கிடந்து திருமாலுடைய பவளவாய் காண்பேனே. இறைவா, உனக்கு எதிரில் இங்கே இறைவன் இருக்கின்றார் என்றால் இறைவனுக்கு எதிரில் படியாக கல்லாக இருந்து சதா சர்வ காலமும் உன்னுடைய பவளவாயை காணக்கூடிய அந்த தகுதியை, அந்த விதியை, அந்த பிறவியை எனக்கு கொடு. குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். இன்னும் ஒரு படி மேலே சென்று
ராமபிரானை குழந்தையாகவே தாளாட்டுவார். அவருக்கு அன்னை, தந்தை, தெய்வம், குழந்தை என்ற அனைத்தும் அழியா அழகன் ராமன். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிற்று வாய்த்தவனே, தென் இலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் என்று சொல்லுவார், பாடுவார். தாளேலோ தாளேலோ என்று தாலாட்டு பாடுவார். தென்னிலங்கை கோமானுடைய அந்த 10 தலைகளையும் நிலத்தில் சிந்துவித்தவனே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. ராகவா, ராமபிரானே, உனக்கு நான் தாயாக மாறி தாலாட்டு பாடுகின்றேன் என்று அந்த ராமபிரானை தாயாகவே மாறி தாலாட்டு பாடியவர் குலசேகரால். இப்படி எத்தனையோ ஆழ்வார்கள் திருமாலினுடைய அழகை பாடி இருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டிற்கு வந்தோம் என்றால் முதல் ஆழ்வார் 3 பேர்: பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். காஞ்சிபுரத்தில் ஒரு வீதியில் நடந்து கொண்டு சென்றிருக்கிறார் மூவரும். முதலில் அங்கே பொய்கையாழ்வார் ஒரு வீதியில், ஒரு தெரு வீதியில் நடந்து போயிருக்கிறார். அப்போது அப்படியே இருட்டிக் கொண்டு பெரிய மழை பெய்கிறது. அந்த வீட்டின் ஒரு திண்ணையில், ஒரு இடைக்கழியில் மழைக்காக பொய்கையாழ்வார் ஒதுங்கி நிற்கிறார். இந்த அளவிற்கு ஒரு சிறிய திண்ணை, மழை பயங்கரமா பெரிய மழை. அப்படியே இந்த திண்ணையில் படுத்துக் கொள்கிறார் பொய்கையாழ்வார். சிறிது நேரம் போகின்றது. அந்த வழியே இன்னொரு வழிபோக்கன் வருகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வாரும் அதே திண்ணையில் வந்து பொய்கையாரிடம் கேட்கிறார், இங்கே எனக்கும் இடம் கிடைக்குமா? அப்போது பொய்கையார் சொல்கிறார், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது போன்று ஒரு திண்ணை, படுத்தால் ஒருவர் படுக்கலாம், அமர்ந்தால் இருவர் அமரலாம், நின்றால் மூவர் நிற்கலாம். அப்போது 3ஆவதாக இன்னும் ஒருவர் வருகிறார், பேயாழ்வார். பேயாழ்வாரும் அதே திண்ணையில் வந்து எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்போதும் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்று 3 பேரும் இப்போது மழைக்காக ஒதுங்கி அந்த திண்ணையில் நின்று கொண்டிருக்கின்றார். அதற்கு மேல் யாருக்கும் அந்த திண்ணையில் இடம் இல்லை நிற்பதற்கு. இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் செல்கின்றது. 4ஆவதாக ஏதோ ஒரு உருவம் அந்த மூவரையும் நெருக்குவது போல் உணர்கிறார்கள். இங்கே முதலில் பொய்கையாழ்வார், அடுத்ததாக பூதத்தாழ்வார் இங்கே நிற்கிறார், பேயாழ்வார் இங்கே நிற்கிறார். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வாரை பார்க்கிறார், பூதத்தாழ்வார் பேயாழ்வாரை பார்க்கிறார், பேயாழ்வார் மீண்டும் பூதத்தாள். யார் நெருக்குவது என்று மாற்றி மாற்றி பார்க்கிறார்கள். மூவரும் ஏதோ ஒரு உருவம் அவர்களை நெருக்குவது போல் உணர்ந்தார்கள். அப்போது நல்ல இருட்டு. யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு கார்த்திகை மாசம், ஒரு மாலை வேளை, ஒரு 8 மணி. வீட்டு வாசல்ல நல்ல இருட்டு, அமாவாசைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சுற்றிலும் சரியான இருட்டு, வானம் அப்படியே இருட்டிக் கொண்டு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. வந்திருப்பது யார் என்று பார்க்க முடியாது, அந்த அளவிற்கு அந்த இடத்தில் இருள் சூழ்ந்து இருக்கின்றது. தீப்பெட்டி இருந்தா யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மொபைல் கையில எப்பவுமே வச்சிருந்தா டார்ச் அடிச்சு பாத்துருவான். இன்னைக்கு பாவம் மொபைல் எல்லாம் இல்ல, தீப்பெட்டி இருந்தா பாத்திரலாம். அப்ப பொய்கையாழ்வார் சொல்றாரு, வையம் தகலியா, வார் கடலே நெய்யா, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியா, நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்ற இடராழி நீங்குகவே என்று இந்த உலகத்தையே அகலாக மாற்றி, அந்த கடலையே நெய்யாக ஊற்றி, அந்த சூரியனையே விளக்காக அமைத்து வந்திருப்பது யார் என்று புறத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி இறைவனை தரிசித்தார் பொய்கையாழ்வார். 2ஆவதாக இருக்கக்கூடிய பூதத்தாழ்வார், வெறும் புற இருள் மட்டும் நீங்கினால் இறைவனை தரிசிக்க முடியாது, அக இருளும் நீங்க வேண்டும் என்று திருமாலுக்காக எழுதினார். அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக, இன்பு உருகு சிந்தை இடுதிரியா, நன்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று எழுதுகிறார். அன்பையே அகலாக வைத்து, ஆர்வத்தையே நெய்யாக ஊற்றி, இறைவன் மீது இருக்கக்கூடிய உருகக்கூடிய அந்த சிந்தனையே இடுதிரியாக வைத்து ஞானத்தால் சுடர் விளக்கு ஏற்றுகிறார். இறைவனை ஞானத்தால் அறிய வேண்டும். ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் யார்? நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இப்போது பொய்கையாழ்வார்
புற இருளை நீக்கிவிட்டார். பூதத்தாழ்வார் அக இருளை நீக்கிவிட்டார். மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த பேயாழ்வார். நான்காவதாக யார் வந்திருக்க வேண்டும்? இங்கேதான் வந்திருக்க வேண்டும். முதலில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அப்படி என்றால் நான்காவதாக வந்திருக்கக்கூடிய அந்த நபர் நிச்சயமாக பேயாழ்வாருக்கு பக்கத்தில் தான் வந்திருக்க வேண்டும். இப்போது புற இருளும் நீங்கி அக இருளும் நீங்கி அந்த பேரொளி பிரகாசத்தில் தனக்கு அருகில் வந்திருப்பவர் யார் என்று பேயாழ்வார் கண்டு கொண்டு விட்டார். அவர் பாடுகிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அருக்கன் அணி திகழும் அணி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் சுடராழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று. நான் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்துட்டேன். பக்கத்துல இருக்காரு திருமால், அப்படியே பாக்குறாரு. அக இருளும் புற இருளும் நீங்கி அந்த பேரொளி பிரகாசத்தில் நெடுமால் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த உயரமாக இருக்கக்கூடிய நெடுமாளுடைய அந்த திருமுக தரிசனம் முதலில் கிடைத்து விடுமா? முதலில் அவருடைய திருமார்பில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளை கண்டேன், திருக்கண்டேன். பின்னதாக அவருடைய பொன் மேனியை கண்டேன். திருமாலுடைய மேனி எப்படி இருக்கின்றதாம்? பொன் போன்று தக 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 என்று மின்னக்கூடிய மேனி. ஒரு கையில் சக்கரம், இன்னொரு கையில் வலம்புரி சங்கு. இவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரொளி பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாலை நான் கண்டேன் என்று ஆனந்த கூத்தில் பேயாழ்வார் எழுதியதுதான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் திருமாலை ராமபிரானை அனுபவித்து 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 எழுதினார்கள். இவற்றையெல்லாம் கல்வியில் பெரிய அந்த கம்பர் படிக்காமல் விட்டிருப்பாரா? நீங்கள் கம்பராமாயணம் படித்தால் இளங்கோவடிகளினுடைய அந்த கவிதையில் இருக்கக்கூடிய நயத்தையும் நீங்கள் கம்பராமாயணத்தில் பார்க்கலாம். ஆழ்வார்களில் இருக்கக்கூடிய, ஆழ்வார்கள் எழுதிய செய்யுட்களில் இருக்கக்கூடிய, பாசுரங்களில் இருக்கக்கூடிய அந்த நயத்தையும் நாம் கம்பரிடத்தில் பார்க்கலாம். இப்போது கம்பர் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பர் திருமாலுடைய அழகை எழுத வேண்டும், வர்ணிக்க வேண்டும், முழுமையாக அவருடைய அழகை அனுபவிக்க வேண்டும். என்ன செய்வது? ராமசரிதத்தை, ராமகாவியத்தை எழுதிவிடலாம். அவர் நினைத்திருந்தால் சிலப்பதிகாரம் போல, சீவக சிந்தாமணி போல, குண்டலகேசி போல, மணிமேகலை போல புதிதாக ஒரு காவியம் எழுதி இருக்கலாம். ஆனால் கம்பருடைய மனம் முழுவதும் திருமால் நிறைந்து இருந்தார். ஏதாவது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா அந்த ராமபிரானுடைய அந்த சௌந்தரியத்தை எழுதுவதற்கு என்று நினைத்து 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 உருகி 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 அவர் எழுதியதுதான் கம்பராமாயணம். நடையில் நின்று உயர்ந்த நாயகன் ராமபிரான். ஒருவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தால், மானுடனாக அவதாரம் செய்தால் எப்படி வாழ வேண்டும் என்று ஒருவர் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் என்றால் அவர் ராமபிரான். அவரை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக கம்பரால் படைக்கப்பட்ட ஒரு காவியம் கம்பராமாயணம். ராம அவதாரம் என்றுதான் அவர் பெயர் வைத்தார். கம்பருடைய பெருமை கருதி நாம் கம்பராமாயணம் என்று சொல்கின்றோம். ராமபிரானை கம்பரை போல ராமபிரானுடைய அழியா அழகை வர்ணிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை, இனிமேல் பிறக்க போவதும் இல்லை. மீண்டும் ஒரு வேளை கம்பரே மறுபிறவி எடுத்து வந்து எழுதினால் கூட இது போன்ற ஒரு ராமாயணத்தை படைக்க முடியுமா என்றால் 100% இப்படிப்பட்ட ஒரு காவியம் கம்பராமாயணம். இங்கே தலைப்பு சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் கொடுத்த தலைப்பு தான் அழியா அழகன் ராமன். அழியா அழகனை பற்றி கொஞ்சம் கம்பராமாயணத்தை தொட்டு நாம் சிந்திப்போம். நாம் அனைவருக்கும் தெரிந்த கதை. ராமாயணம் என்பது நமக்கு புதிதான ஒரு காவியம், புதிதான ஒரு கதை அல்ல. நாம் அனைவருக்கும் தெரிந்த கதை. பிறன்மனை நயவாத, பிறன்மனை நோக்காத பேராண்மை உடைய அந்த ராமபிரானுடைய அந்த பெருமை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் ராமபிரானுடைய அழகு கம்பராமாயணத்தில் எப்படி 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 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் படித்து 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 இன்புறுவதற்கு இந்த ஆயுள் போதாது என்னை பொறுத்தவரை. கம்பர் ராமபிரான் காட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். நமக்கு தெரியும், கதை தெரியும். கைகேயி வரம் கேட்டார்கள் தசரதரிடத்தில்.
ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனேயாள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி நீ சடாமுடியை தரித்து கொண்டு வனங்களில் சென்று புண்ணிய துறைகளில் நீராடி நீ வாழ வேண்டும் என்று சொல்லி கைகேயி ராமபிரானிடத்தில் சொல்லிவிட்டார்கள். அப்படியே அன்றலர்ந்த செந்தாமரை சித்திர தாமரை போல இருந்ததாம். சித்திர தாமரை தான் மலர்தலும் பூம்புதலும் இல்லாமல் அப்படியே இருக்கும். உனக்குத்தான் அரசு என்று சொன்ன போது இருந்த அதே முகம் உனக்கு அரசாட்சி இல்லை என்று சொன்ன போதும் ராமபிரானுக்கு இருந்தது. இப்போது ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ராமபிரான் முதலில் தன்னுடைய ஆடை அணிகலன் என்று அரசருக்கான அந்த ஆடைகளை, அரசருக்கான அந்த அணிகலன்களை எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு மர ஊறி தரித்து கொண்டு அயோத்தி மாநகரை விட்டு வெளியில் செல்கிறார். அதுவரையில் ராமபிரானுடைய அந்த மேனி அழகை யாரும் கண்டிருக்க வாய்ப்பில்லை. நமக்கு தெரியும், அரசர்களுடைய அந்த ஆடை என்பது அவர்களுடைய அந்த மேனியை எல்லாம் அழகாக மூடி இருக்கக்கூடிய வகையில் ஆபரணங்கள், அவ்வளவு ஆபரணங்கள் அணிந்திருப்பார்கள். அவருடைய அந்த மேனி என்பது ஆபரணங்களால் மூடப்பட்டு அந்த உண்மை அழகு மூடப்பட்டிருந்தது அதுவரையில். ஆனால் மர ஊறி தரித்து கொண்டு காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் தன்னுடைய அரசருக்கான அந்த ஆடையை, இளம் குமாரருக்கான அந்த ஆடைகளை, அணிகலன்களை எல்லாம் அப்படியே வைத்துவிட்டு ராமபிரான் முன்னே தொடர்ந்தார். சீதா பிராட்டி ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி என்று கணவனை பின்தொடர்ந்து அப்படியே பிராட்டி செல்கிறார்கள். இளைய பெருமான் பிராட்டிக்கு பின்னதாக தொடர்கிறார். லக்ஷ்மணன், இந்த அண்ணனுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் எனக்கு இந்த அவதாரம் என்று அறிந்த இளைய பிரான் ராமபிரானையும் சீதா தேவியையும் பின்தொடர்ந்து செல்கிறார். இப்போது கம்பன் பார்க்கிறார். இந்த அழியா அழகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பாடல் இங்கேதான் வருகின்றது. அப்படியே ராமபிரான் நடந்து செல்கிறார். அதுவரையில் ராமபிரானுடைய அந்த மேனியில் சூரிய ஒளி பட்டிருக்குமா என்று தெரியாது. ஏனென்றால் தேரில் ரதங்களில் சென்றிருக்க வேண்டும் அரசகுமாரர் என்பதால். இந்த விஸ்வாமித்திரரோடு இருந்த அந்த காலகட்டங்களை தவிர்த்து மற்ற காலங்களில் எல்லாம் அந்த அரசருக்கான, இளம் குமாரருக்கான எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராமபிரான் வெளியில் செல்கிறார். சூரியனுடைய அந்த கதிர் வீச்சு, அந்த ஒளி ராமபிரானுடைய அந்த மேனியை தொடுகின்றது. இப்போது கம்பர் பார்த்தார், எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையோனொடும் போனான் மையோ மரகதமோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று எழுதி முடித்தார். கம்பர் சில நேரங்களில் தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்து விடுவார். இதற்கு மேலும் சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தை இல்லை என்று வரக்கூடிய சூழலில் கம்பர் எழுதுகோலை வைக்கக்கூடிய இடங்களில் இந்த பாடலும் ஒன்று. அப்படியே சூரியனுடைய அந்த ஒளி ராமபிரானுடைய மேனியில் படுகிறது. வெய்யோன் ஒளி, வெய்யோன் என்றால் சூரியன், தன் மேனியில் விரி சோதியில் மறைய. ஆனால் ராமபிரானுடைய அந்த மேனி ஒளி விரிந்த ஜோதி போன்றது. ஒளிக்கும் ஜோதிக்குமான வேறுபாடு நமக்கு தெரியும். ஜோதி என்பது நம்முடைய ஆன்மீகத்தில் மங்களத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்படியே ஜோதியை போல ராமபிரானுடைய மேனி பிரகாசிக்கின்றது. அந்த சூரியனுடைய ஒளியையே ராமபிரானுடைய ஜோதி மறைத்து விட்டதாம். பொதுவாக சூரியனுடைய அந்த ஒளி நம்முடைய மேனியில் பட்டால் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. எத்தனை கரங்கள் மறைத்து நின்றாலும் அந்த சூரியனை நம்மால் மறைக்க முடியாது. ஆனால் ராமபிரானுடைய அந்த மேனியினுடைய ஜோதியானது அந்த சூரிய ஒளியையே மறைத்து விட்டதாம். சூரிய ஒளியையே தோற்கடிக்கக்கூடிய பிரகாசமான மேனி உடையவன் ராமபிரான். வெய்யோன் ஒளி விரி ஜோதியில் தன் மேனியில் மறைய. பின் தொடர்பவள் சீதாதேவி. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையோனோடும் போனான்.
இடைதானா இல்லை அது பொய்தானா என்று சொல்லக்கூடிய அளவில் நுணுக்கமான இடையினை கொண்டிருக்கக்கூடிய சீதாதேவி பொய்யோ எனும் இடையாளோடும் இளையோனோடும் போனான். அந்த அயோத்தி மாநகரை விட்டு ராமபிரான் செல்லுகின்ற பொழுது அதை அப்படியே வர்ணிக்கிறார் கம்பர். சீதாதேவியும் லக்ஷ்மணரும் அப்படியே பின்தொடர செல்லக்கூடிய அந்த ராமபிரான் எப்பேற்பட்டவன், அவருடைய அழகை வர்ணிக்க வேண்டும். ஐயோ, இந்த ராமபிரான் எப்பேற்பட்ட அழகுடையவராக இருக்கிறாரே, இந்த ராமபிரானுடைய அழகிற்கு நான் எதை உவமை சொல்வது? ஐயோ, அவருடைய மேனி கரிய மேனி. ஆனால் அந்த கரிய மேனி மிக பிரகாசமான மேனி. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சிவந்த மேனிதான் பிரகாசமான மேனி. அல்ல அல்ல, ராமபிரானை படித்தால் அந்த எண்ணமே நமக்கு மாறிவிடும். அந்த கரிய நிறத்தில் அவ்வளவு பேரொளி பிரகாசம் இருந்ததா? ஐயோ, ராமபிரானுடைய இந்த மேனி அழகு மை நிறமா? மை மிக கரிய நிறமாயிற்று. ஒரு டப்பாவில் அடைத்து விடலாம். சச்ச, பேரொளி பிரகாசம் மிகுந்த ராமபிரானை மை என்று சொல்வதா? வேண்டாம் வேண்டாம். மரகதமோ, மரகதம் போன்ற மேனியை உடையவனோ? மரகதம் என்றால் கூட மிகச்சிறிய பொருள். வேண்டாம் வேண்டாம். மறி கடலோ, ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த கடல், அலையோடு வரக்கூடிய அந்த கடலானது நொடிக்கு நொடி நிறமான். கொஞ்சம் தள்ளி இருந்து நாம் பார்த்தால் ஒரு பச்சை நிறம் கலந்ததாக, ஒரு நீல நிறம் கலந்ததாக, ஒரு மேக நிறம் கலந்ததாக, ஒரு வெண்மை கலந்ததாக, ஒரு கருமை கலந்ததாக மாறி 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 நம்முடைய கண்களுக்கு புலப்படும். அதுபோல சூரிய ஒளி படும் போது ஒரு நிறம், அந்த அரச உடையில் இருந்த பொழுது ஒரு நிறம் என்று மறிகடலோ, அதிலும் திருப்தி ஏற்படவில்லை கம்பருக்கு. என்ன இருந்தாலும் இந்த கடல் நீர் உப்பு நீர் ஆயிற்றே, நம்முடைய ராமபிரான் தீர்த்தம் ஆயிற்றே, அருள் மழை பொழிவதில், கருணை மழை பொழிவதில் அவர் தீர்த்தம் ஆயிற்றே. உப்பு கடல் நீருக்கு இவருக்கு உவமை சொல்வதா? மீண்டும் பார்க்கிறார். வானத்தில் மேக கூட்டங்கள், மழை முகிலோ. வானத்தில் அங்கே 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 கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய, நீர் நிரம்ப இருக்கக்கூடிய, கருணை மழை சொரியக்கூடிய, இந்த பூமி வளத்தோடு வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய அந்த மழை முகிலா ராமபிரானுடைய மேனி. இந்த மழையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை. ஒரு புல்லினுடைய தலை பூமியிலிருந்து வெளியில் தெரிய வேண்டும் என்றாலும் அந்த வானம் பெய்ய வேண்டும், மழை பெய்ய வேண்டும். மழை இருந்தால்தான் இந்த மண்ணுயிர் எல்லாம் சகல சௌபாகியத்தோடு, சகல சௌகரியத்தோடு, வளத்தோடு, நலத்தோடு வாழ முடியும். அதனால் மழை முகிலோ என்று எழுதுகிறார். ஆனாலும் அதிலும் கூட கம்பருக்கு திருப்தி இல்லை. மழை கூட சில நேரங்களில் அதிகமாக பெய்து வெள்ளக்காடாக மாறி மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடுகிறது. சில நேரங்களில் பெய்யாமல் பொய்த்து வறட்சியை கொடுத்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ராமபிரான் யாருக்கும் எப்போதும் நல்லதையே, மகிழ்ச்சியையே கொடுக்கக்கூடியவர் அல்லவா? கருணை கடல் அல்லவா? எனவே மழை முகிலை சொன்ன பின்னதாக கூட அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஐயோ, பொதுவாக இந்த ஐயோ என்ற வார்த்தையை நாம் எங்கே பயன்படுத்துவோம்? ஐயோ, ஒரு கையறு நிலையில், ஐயோ என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே, இப்படி நடந்து கொண்டிருக்கின்றதே என்று ஒரு கையறு நிலையில், ஒரு கதறுகின்ற சூழலில், நம்மால் ஆகாத ஒரு செயல், ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கின்றது, நம்மால் அதை தடுக்க முடியவில்லை. ஐயோ, நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேனே, ஐயோ என்று ஒரு அமங்கலமான சொல்லாக ஐயோ என்றெல்லாம் சொல்லாதே என்று வீட்டில் இப்போது கூட சொல்லுவார்கள். இன்றைய கால சூழலில் கூட ஐயோ, ஏய், இது போன்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று நாம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம். ஆனால் கம்பர் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அமங்கல சொல் எப்படி மங்கள சொல்லாக மாறி இருக்கின்றது பாருங்கள். ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோ, ராமபிரானுடைய அந்த வடிவழகை நான் எப்படி வர்ணித்தேன்? அவருடைய அழகு அழியாத அழகு, என்னால் வர்ணிக்க இயலவில்லை.
எத்தனையோ பொருட்களை கொண்டு வந்து ஓமையாக எடுத்து பார்க்கிறார். எந்த ஒரு பொருளிலும் ராமபிரானுக்கு ஒப்பீடு சொல்ல இயலவில்லை. அதனால் தான் வள்ளுவர் சொல்லுவார், தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தமக்கு உவமை இல்லாதான். கடவுள் எப்பேற்பட்டவர், இறைவன் எப்பேற்பட்டவர், ராமபிரான் எப்பேற்பட்டவர், திருமால் எப்பேற்பட்டவர், தமக்கு உவமை இல்லாதவர். இவரை போல ராமபிரான் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை. ராமபிரான் ராமபிரானேதான். ராமபிரானுக்கு இணையாக, ராமபிரானுக்கு நிகராக, ராமபிரானுடைய அந்த அழகுக்கு நேராக எந்த ஒரு பொருளையும் இந்த உலகத்து பொருட்களில் இருந்து நம்மால் சொல்ல முடியாது. ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று சொல்கிறேன். இவருடைய வடிவமா அழகு இல்லை, அழகுதான் வடிவமா. அழகு வேறு, வடிவம் வேறு. வடிவம் என்பது கட்டுடல், மாறாத ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய வடிவான உடல். அழகு என்பது வேறு. ஆனால் இவருடைய வடிவமே அவ்வளவு அழகாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட ராமபிரானுடைய இந்த அழகு என்றைக்கும் அழியாத அழகு. 9ஆம் நூற்றாண்டில் கம்பர் எழுதினார். இன்றைக்கும் அவருடைய அழகை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2000 3000 வருடங்களுக்கு முன்னதான ஒரு காலகட்டத்தில் கூட திருமாலுடைய பேரழகு பரிபாடலிலும் இன்னும் சில இலக்கியங்களிலும் பேசப்பட்டிருக்கின்றது என்றால், ராமபிரானுடைய அழகு இன்னும் எத்தனை ஊழிக்காலங்கள் கடந்தாலும் அது அழியாத அழகு. ஒரு மனிதன் இந்த மண்ணில் அவதாரம் செய்தால் அதிகபட்சம் ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு காலம் வரையிலும் கூட நரை, திரை, மூப்பு இது இல்லாமல் ஓரளவிற்கு பாதுகாத்து விட முடியும். ஆனால் முதுமை, வயது ஏற 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 நம்மை கேட்காமலேயே நம்மை பற்றி கொள்வதுதான் நரை, திரை, மூப்பு. தானாக வந்துவிடும். இன்னும் ஒரு 30 வருடம் கழித்து நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கே தெரியாது. நீங்கள் அனைவரும் எப்படி இருப்பீர்கள் என்று தெரியாது. நரையும் திரையும் மூப்பும் நிச்சயமாக நம்மை ஆட்கொண்டு விடும். நம்முடைய அழகு எல்லாம் அழிந்து விடக்கூடிய அழகு. வள்ளுவர் சொல்லுவார், நில்லாதவற்றை நில இன என்றென்னும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாதவற்றை எல்லாம் நிலைத்தது 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 என்று எண்ணி வாழக்கூடிய இந்த மனிதர்களுடைய அந்த அறிவு இருக்கின்றதே, ஐயோ இது புல்லறிவு என்று சொல்லுவார். ஒரு வீடு கட்டி வைத்திருக்கின்றோம், இது என் வீடு, இது எனக்கானது. நமக்கானதா அது? மிக அழகான ஒரு புறநானூற்று பாடல், செல்வத்தை பற்றிய பாடல். செல்வத்து பயனே ஈதல். புறநானூற்றில் இப்படி ஒரு பாடல். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பது 2. இப்ப இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, அடுத்த வேலை உணவிற்காக இரவு பகல் பாராமல் உறங்காமல் வேலை செய்யக்கூடிய சாதாரண கூலி ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு தேவையானது 2 ஆடை, 2 வேளை உணவு. மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே அனாவசியம். அத்தியாவசியமானது 2: இருப்பதற்கு இடம், 2 ஆடை, தினமும் 2 வேளை உணவு போதும். துய்ப்போம் எனினே தப்புன பலவே. எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் நான் 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் வரை வாழப் போகின்றேன், இப்போதே அதற்கு உரிய எல்லா உணவையும் எடுத்து நான் சாப்பிட்டு வைத்துக் கொள்கின்றேன் என்றால் முடியாது. துய்ப்போம் எனினே தப்புன பலவே. நான் சேர்த்து வைத்த கோடி கோடி கோடியான செல்வங்களை எல்லாம் நான் அனுபவித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆயுள் போதுமா? போதாது. எனவே செல்வத்து பயன் எது? ஈதல், மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் அந்த செல்வத்திற்கு அழகு என்று சொல்லி வைத்தார். இந்த ராமபிரானுடைய அந்த அழகை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு காலங்களாக நாம் கடந்து வருகின்றோம்.
கம்பநாட்டாழ்வார் எவ்வளவு அழகாக அந்த அழியா ராமபிரானுடைய அந்த அழகை வர்ணித்தார். ஆண்டாள் நாச்சியாருக்கு எத்தனையோ அவதாரங்களை தன்னுடைய திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழியிலும் பாடியிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருக்கு மனதுக்கு இனிய ஒரு அவதாரம் என்றால் அது ராமபிரானுடைய அவதாரம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செலுத்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். ஒவ்வொரு தோழிகளையாக எழுப்பிக் கொண்டே செல்லுகின்ற பொழுது சினத்தினால் கோபம் கொண்டு அந்த தென்னிலங்கையில் வாழக்கூடிய ராவணனை சென்று பகை முடித்த மனத்துக்கு இனியவனாகிய அந்த ராமபிரானை நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன், நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று தூக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகளை எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் எழுப்பக்கூடிய ஒரு அழகான பாசுரம். எனவே ஆழ்வார்கள் அத்துணை பேருக்கும் மிகவும் பிடித்த ஒரு அவதாரம் என்றால் அது ராம அவதாரம் தான். கம்பராமாயணத்தில் இப்போது நாம் பார்த்தோம் இந்த பாடல், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, அப்படியே பேனாவை கீழே வைத்து விட்டார். அவரால் உவமை சொல்ல முடியவில்லை. கம்பர் தோற்றாரா? ராமபிரானுடைய அழகை வர்ணிக்க முடியாமல் கம்பர் தோற்றுவித்து தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்தாரா என்றால் இல்லை. அங்கேதான் கம்பர் வெற்றி பெற்றார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் கடவுள், இதுதான் தத்துவம், இதுதான் ஆன்மீகம், இதுதான் பக்தி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய எண்ணங்களால், இந்த சாதாரண சிந்தனையால், சாதாரண அறிவால் அவருடைய அழகையோ அவருடைய சௌந்தரியத்தையோ அவருடைய குணத்தையோ நம்மால் அளந்து விட முடியாது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடியது இந்த பாடல். எப்பேற்பட்ட ஞானிகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மகான்களாக இருக்கட்டும், முற்றும் துறந்த முனிவர்களாகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட இறைவனுடைய அந்த குணங்களை முழுமையாக கண்டுவிட முடியாது, இறைவனை முழுமையாக அறிந்துவிட முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அதனால்தான் கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை என்று கூட சொல்வார். இதே போன்று இன்னும் ஒரே ஒரு பாடல் கம்பராமாயணத்தில், அந்த பாடலை பார்த்து நிறைவு செய்தால் இந்த அந்தர் யோகத்திற்கான நோக்கம் நிறைவாகும் என்பதால் அந்த ஒரு பாடல். இப்போது பார்த்தது ராமபிரான் காட்டிற்கு செல்லுகின்ற பொழுது கம்பநாட்டாழ்வார் ராமபிரானை வர்ணித்த பாடலை பார்த்தோம். இன்னும் ஒரு இடத்தில் மிதிலை காட்சி படலத்தில் மிதிலாபுரியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ராமபிரானுடைய அழகை பார்க்கிறார்கள். ராமபிரான் உலாவியர் காண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு படலம். திருமணத்திற்கு முன்னதாக எந்த நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறோமோ அந்த நாட்டில் உலா செல்வது, தலைவன் உலா செல்வது என்பது, அந்த மணமகன் உலா செல்வது என்பது ஒரு வழக்கம். திருமணத்திற்கு முன்னதாக ராமபிரான் தேரில் உலா வருகிறார், பவனி வருகிறார். இன்றைக்கும் திருவீதி உலாவை நாம் பார்க்கின்றோம். கடவுளர்கள் உலா வருவது, பவனி வருவது என்பது நம்முடைய மரபு. அப்படி ராமபிரான் மிதிலை மாநகரத்தில் உலா வருகிறார். உலா வருகின்ற அந்த சமயத்தில் ஒவ்வொரு வயதுடைய பெண்களும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில், அவரவர்களுக்கு தெரிந்த முறையில் ராமபிரானுடைய அழகை பார்க்கிறார்கள். பேதை பருவத்து பெண் ஒருத்தி ராமபிரானை பார்க்கிறாள். பேதை என்றால் ஒரு 7-8 வயதுடைய பெண். அந்த பெண் ராமபிரானுடைய தேர் அழகை பார்க்கிறார். அப்பப்பா, இந்த தேர் எவ்வளவு வேகமாக செல்கிறது, மனோவேகத்தை விட வேகமாக செல்லக்கூடிய இவ்வளவு பெரிய தேர். இப்போது கூட அழகர் பவனி வருகின்ற பொழுது சித்திரை திருவிழாவில் சின்ன குழந்தைகள் எல்லாம் எதை பார்ப்பார்கள்? குதிரையின் மீது இருக்கக்கூடிய திருமாலை அழகனை பார்ப்பதை காட்டிலும் அந்த குதிரையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா, குதிரைக்கு கண் எவ்வளவு பெரிது, இந்த குதிரை கால் இப்படி தூக்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு 7-8 வயது உடைய அந்த சிறுவர் சிறுமியரிடம் சென்று கேட்டால் தெரியும். சாமிய பாத்தியா? அப்பா, நான் அந்த குதிரையை பார்த்தேன். அப்ப ராமபிரான் அந்த திருவீதியில் உலா வருகின்ற பொழுது பேதை பருவத்து பெண்கள் தாங்கள் அறிந்த வகையில் அந்த இறைவனை ராமபிரானை தரிசிக்கிறார்கள். மங்கை பருவத்து பெண் ஒருத்தி ராமபிரானை அப்படியே பார்க்கிறாள். பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய கண்களை இறுக மூடிக்கொள்கிறாள்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழி கேட்கிறாள், இப்படி இவ்வளவு அழகாக ராமபிரான் திருவீதி உலா வருகின்ற பொழுது நீ உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றாயே, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கின்ற பொழுது அந்த மங்கை பருவத்து பெண், ஒரு 16-14 வயதுடைய அந்த பெண் பதில் சொல்கிறாள், இந்த வஞ்சகன் ராமன் இருக்கானே, ராமன் வஞ்சகன் ராமபிரான். ஏன் வஞ்சகன்? அவரை பார்த்த மாத்திரத்தில் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய பெண்மைக்கான என்னுடைய அத்துணை குணங்களையும் வஞ்சகமாக கொண்டு சென்று விட்டானே அவன். அதனால் அவர் வஞ்சகன் ராமன். அவரை பார்த்த உடனேயே நான் என்னுடைய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று எல்லா குணங்களையும் இழந்து விட்டேன். அவர் என்னுடைய கண்களின் வழியாக என்னுடைய இதயத்துள், என்னுடைய மனத்துள் புகுந்து விட்டார். அதனால் கண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாசல் கதவை நான் சிக்கென அடைத்தேன் தோழி. நான் வாசல் கதவை மூடிவிட்டேன். ஒருவேளை இந்த கண் திறந்தே இருந்தால் மனத்தில் இருந்து மீண்டும் வெளியே போய்விடுவானா என்ற பயம். அதனால் சிக்கென அடைத்தேன் தோழி, என்னை அப்படியே வீட்டில் கொண்டு போய் சேர்த்து என்று சொல்கிறார். இது மங்கை பருவத்து பெண்ணினுடைய நிலைப்பாடு. இன்னும் ஒரு பெண், ஒரு தாய்மை நிலை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ராமபிரானை பார்க்கவே இல்லை. ராமபிரானை பார்த்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் கனல் கொட்டக்கூடிய பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு என்ன? ஐயோ, இந்த காலத்தில் இப்படி ராமபிரான் இவ்வளவு அழகை கொண்டு, இவ்வளவு வடிவத்தை கொண்டு, இவ்வளவு சௌந்தரியத்தை கொண்டு ராமபிரான் இப்படி தேரில் பவனி வருகின்றானே, இவர்கள் எல்லாம் இப்படி இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, ராமபிரானுக்கு கண்பட்டு விடாதா என்று பார்ப்பவர்களை எல்லாம் முறைத்து 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 பார்த்து கொண்டிருந்தாலாம் ஒரு தாய்மை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண். ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில் மிக அழகாக பேசுகிறது, நடனம் ஆடுகிறது. எல்லோருடைய கண்களும் என்னுடைய குழந்தைக்கு இன்னைக்கு திருஷ்டியாக வந்திருக்கும் என்று நாம் திருஷ்டி கழிப்போம் அல்லவா, அந்த ஒரு நோக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஒரு பெண். இப்படி ஒவ்வொரு பெண்களும் ராமபிரானுடைய அழகை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது கண்பன் சொல்கிறார், யாரும் ராமபிரானுடைய அழகை முழுமையாக பார்க்கவில்லை. தோள் கண்டார், தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அங்கே. வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கண்ட சமயத்து அன்னார் உருவினை கண்டார் ஒத்தார் என்று முடிக்கிறார். இந்த பாடலின் பொருளை மட்டும் பார்த்துவிட்டு நாமும் நிறைவு செய்து விடலாம். ராமபிரானுடைய தோல் அழகை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தோல் அழகை மட்டுமே பார்க்க முடிந்ததாம். தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார், தாளே கண்டார். அவருடைய தாமரை போன்று இருக்கக்கூடிய அவருடைய திருப்பாதங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருப்பாதங்களை மட்டுமே பார்த்தார்களாம். தடக்கை கண்டாரும் அங்கே. அவருடைய தடம் போன்ற வலிமையான கைகளை, கரங்களை, இந்த கரங்கள் தானே வில் முறித்தது என்று அந்த கரங்களை பார்த்து கொண்டிருந்த கண்கள் கரங்களை மட்டுமே பார்த்ததாம். ஒரு அழகான காட்சி நம்முடைய கண்முன் இருக்கின்றது என்றால் இமை கொட்டாமல் நாம் அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியில் இருந்து அடுத்த காட்சிக்கு போக மனம் இல்லாமல் இருந்தால் இமை கொட்டாது. அந்த தோள் அழகை பார்த்தவர்கள் அந்த தோளில் இருந்து அவர்களுடைய காட்சியை வேறு ஒரு சிந்தனைக்கு செலுத்த இயலாமல் தோளையே பார்க்கிறார்கள். அவருடைய பாதத்தை பார்க்கவில்லை, அவருடைய கரங்களை பார்க்கவில்லை, அவருடைய முக அழகை பார்க்கவில்லை, தோள் மட்டுமே கண்டார்கள். வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். சரி, இப்படி அரைகுறையாக பார்க்கிறார்களே, அவருக்கு கண் சரியாக தெரிகிறதா அந்த பெண்களுக்கு எல்லாம் என்றால் அந்த பெண்களுடைய கண்கள் வாள் போன்ற கண்கள். வாள் என்பது இந்த இடத்தில் வடிவத்தை குறிக்கவில்லை, வாள் போன்ற கூர்மையான பார்வையை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அங்கே நின்றவர்கள் அனைவரும். கம்பர் சொல்கிறார், வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கூர்மையான கண் பார்வை, வாள் போன்ற கூர்மையான அந்த கண்களால் ராமபிரானுடைய அந்த வடிவழகை பார்க்கிறார்கள். யாரும் முழுமையாக பார்க்கவில்லை. இது எதை போல இருந்தது தெரியுமா? ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவினை கண்டார் ஒத்தார். ஊழ் கொண்ட சமயம்,
என்னுடைய சமயம் பெரிது, உன்னுடைய சமயம் பெரிது, நான் சொல்லக்கூடிய தத்துவம் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவம் சரி என்று எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ சமயங்கள் என்று அவரவர்களுக்கு உரிய நிலைப்பாட்டில் இருந்து இறைவனை பார்த்துவிட்டு நான் இறைவனை பார்த்து விட்டேன், நான் இறைவனை பார்த்து விட்டேன், இதுதான் கடவுள், இதுதான் தத்துவம், இதுதான் ஆன்மீகம், இதுதான் பக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களைப் போல. ஆனால் இந்த எல்லைகளை எல்லாம் கடந்தது பக்தி, இந்த எல்லைகளை எல்லாம் கடந்தது ஆன்மீகம், இந்த எல்லைகளை எல்லாம் கடந்தவன் கடவுள். அதனால் அவருக்கு பெயர் கடவுள். யாரும் முழுமையாக இறைவனை கண்டுவிட முடியாது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்வதற்காகத்தான் கம்பருடைய ராமாயணம். எனவே இந்த கம்பராமாயணத்தை வெறும் கதை போக்காக நாம் காணாமல், வெறும் கதைக்காக நாம் பயிலாமல், வெறும் கதைக்காக கேட்காமல் வாசிக்காமல், அந்த கதையின் ஊடாக பொதிந்திருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை, அந்த உண்மையை நாம் அறிந்தால் இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ முடியும் என்று சொல்லி, இதுகாரும் என்னுடைய உரையை மிகவும் பொறுமையாக, அமைதியாக, கவனமாக கேட்ட அத்துணை ஆஸ்திக பெரியோர்களுக்கும் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த செங்குந்தர் கல்யாண மண்டபத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகஸ்தர்களுக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான, நிறைவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.